எப்ப பார்த்தாலும் இட்லி வடை தோசைன்னுக்கிட்டு அதை எவ்வளவு நாளைக்கு திங்கிறது? ஏதாச்சும் புது புது உணவை கண்டுபிடிச்சு தின்னா தானே நாடு முன்னேறும். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்க நம்பிக்கையோட தான் நான் இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரே மழை வேறு. நேற்று லைட்டாக இந்த வெயிலில் இப்போ ஒரு மழை பெஞ்சது எல்லாருக்குமே ஒரு குளிர்ச்சியாக ஒரு ஜில்லுன்னு சூப்பராக ஒரு கிளைமேட் இருக்குது. அதனால் ஹாட்டாக ஒரு விஷயம் தான் இன்றைக்கி நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி சாப்பிட போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பவோன்டோ வித் சிக்கன் விங்ஸ் தாங்க. பவோன்டோ வச்சு சிக்கன் விங்ஸ் கிரில் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் வந்து சாப்பிட்டுட்டு உங்களுக்கு ஆனஸ்டான ரிவ்யூ கொடுத்துருப்பேன். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கண்டிப்பாக சொல்லியிருப்பேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்துருக்க புது நண்பர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டன் கிளிக் பண்ணி மேலே ஆல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கிங்க. அப்படி பண்ணிங்கன்னா எவ்ரி ஃப்ரைடே உங்கள் மொபைல்லையோ உங்கள் லேப்டாப்லேயோ என்னோட வீடியோ கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காமல் எங்களை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி ஒரு லைக்கையும் ஷேரையும் தட்டி விடுங்க. மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா நடுவில் நான் நிறைய இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவேன். ஸோ மிஸ் பண்ணிடுவீங்க. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக்கை கண்டிப்பாக எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வாங்க சிக்கன் விங்ஸ் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/2 kg சிக்கன் விங்ஸ் வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நான் இதை வாஷ் பண்ண போகிறேன். வாங்க வாஷ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சள் போட்டுப்போம். எல்லா வீடியோவில் சொல்கிறது தான் மஞ்சள் ஆன்டிபயோட்டிக். ஸோ யூஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 3 தடவை வாஷ் பண்ணிப்போம் நல்லா, அந்த மஞ்சள் போகிற வரைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கன் விங்ஸ் வந்து பக்காவாக க்ளீன் பண்ணிட்டோம். இப்போ இதை நான் எப்படி ரெடி பண்ண போகிறேன்றதை பாருங்கள். இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ண போகிறேன்றத வீடியோ பாருங்கள். வாங்க இதில் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சிக்கன் இதுமாரி எடுத்துக்கிட்டு இதில் சின்ன சின்னதாக அந்த ஹோல் போட்டுக்க, இது டூத்பிக்கோ இல்லை எது இருக்கோ அதை வச்சு குத்திக்கோங்க. ஏன்னா அந்த நம்ம ஊற்ற போகிற பவுண்டா வந்து இதில் வந்து மேக்னேட் ஆகணும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே நல்லா குத்தி நல்லா ஹோல்ஸ் போட்டு வச்சுட்டேன். ஏன்னா நம்ம போண்டா ஊற்றும் போது இது வந்து மேக்னேட் ஆகணும். ஸோ அதனால் இப்போது இதில் போண்டா ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போண்டா வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். வாங்க. இது ஒரு 1/2 hour நல்லா மேக்னேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் இதுக்குள்ள என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ணுறன்றதை பார்க்கலாம். வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட சிக்கன் வந்து நல்லா ஊற வச்சுட்டோம். கிட்டத்தட்ட போண்டா ஊற்றி சிக்கன் விங்ஸ் போட்டு ஒரு கிட்டத்தட்ட 3/4 மணி நேரம் ஊற வச்சுருப்பேன். ஸோ அதோட டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா அழகாக வந்திருக்கு பாருங்கள். எப்படி வந்திருக்கு பாருங்கள் ஊறி. இது எப்படி இருக்குன்றது எனக்கும் தெரியாது தான், ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். ஸோ இது நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நல்லா இருக்குன்னு சொல்லுவேன், நல்லா இல்லைனா நல்லா இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கப்புறம் இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் போட்டு ஆட் பண்ண போகிறேன்றதை பார்க்கலாம். வாங்க. வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் மிளகாத்தூள், அப்புறம் ஆயில் ஒரு ஸ்பூன். நல்லா பரட்டிக்குங்க. அந்த காரம் வந்து ஃபுல்லாக சிக்கனில் மிக்ஸ் ஆகிற வரைக்கும். ஏன்னா திருப்பி நம்ம இன்னும் ஒரு 15 minutes இதை ஊற வைக்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட போண்டா சிக்கன் ரெடி. நம்ம
அதோட வாசனை பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டோட ஃப்ளேவர் வந்துட்டு இருக்கு. அப்படியே அது இல்லாமல் நம்ம வந்து நம்ம டேஸ்ட்டுக்காக நம்ம நாட்டு டேஸ்ட்டுக்காக ஸ்பைசஸ் ஆட் பண்ணியிருக்கோம். உப்பு, மஞ்சள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு விழுது. ஸோ எப்படி வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ அதை க்ரில் பண்ணுவோம். க்ரில் பண்ணிட்டு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட போண்டா சிக்கன் விங்ஸ் கிரில் சூப்பராக ரெடி ஆகிருச்சு. பார்த்தீங்கன்னா அந்த மைல்டாக என்ன தான் கிரில் பண்ணாலும் அந்த போண்டாவோட டேஸ்ட் வந்துட்டு தான் இருக்குது, ஸ்மெல் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதை எடுத்து சாப்பிட்டுட்டு என்ன எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக கிரில்லாக இருக்குன்னுட்டு. சூப்பராக இருக்குது டெக்ஸ்டர். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியல, பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட பவோன்டோ சிக்கன் விங்ஸ் ரெடி ஆகிருச்சு. சூப்பராக வந்திருக்கு. அந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. அந்த வாசனையும் அந்த பவோண்டோட வாசனை இன்னும் குறையலை பேக் பண்ணியும். ஸோ நான் இதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நான் சாப்பிட்டதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நான் கொஞ்சமே இதை வந்து எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா இது ஒரு ஃபஸ்ட்டு ட்ரை ஒரு பவோண்டோவில். ஏன்னா கொக்கோ கோலாவில் நிறைய பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம கம்பெனி காலிமார்க் கம்பெனி பவோண்டோவில் அதை வந்து பண்ணணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசை. ஸோ எப்படி வரும்ன்றது எதிர்பார்க்கவே முடியல. ரெண்டாவது வந்து இது வந்து குக் கூட பண்ணியிருப்பாங்க நிறைய பேர், ஊற்றி அப்படியே அதில் கொதிக்க வச்சு. பட் கிரில்லில் இது எப்படி வரும்ன்றது சத்தியமாக தெரியாது. ஃபஸ்ட்டு டைம் சூப்பராக இருக்குங்க, சான்ஸே இல்லை. ஒரு இனிப்பு, ஒரு காரம், அந்த சால்ட்டு எல்லாமே அவ்வளோ சூப்பராக அது வெந்து சிக்கன் மெயினாக என்னென்னா நம்ம நல்லா அந்த போண்டாவில் ஊற வச்சதுனால அவ்வளோ சாஃப்டாக இருக்குது சிக்கன். அந்த சிக்கனில் நம்ம அந்த ஹோல் போட்டு நல்லா அதை ஊற வச்சதுனால அது நல்ல அந்த ஒவ்வொரு அந்த இதுலேயும் அந்த இது வந்து இங்கே பாருங்க எவ்வளோ சாஃப்டாக வெந்து சான்ஸ் இல்லைங்க. மேலே பார்த்தீங்கன்னா அந்த போண்டோட அந்த ஸ்வீட் ஃப்ளேவர் இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த காரம், அந்த பூண்டு, இஞ்சி பூண்டு விழுது, அந்த உப்பு எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது, சூப்பராக இருக்குங்க. உண்மையிலே நான் கூட கொஞ்சம் பயந்தேன். ஸோ எதனா சொதப்பிடுமோ. ஓகே, நான் இது எக்ஸ்பெரிமெண்டல் வீடியோன்னா அது சொதப்பினாலும் நமக்கு பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் நல்லா வந்திருக்கு, அருமையாக இருக்குது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நான் இப்போ வந்து இதை கேட்சப்போட சேர்த்து சாப்பிட போகிறேன். ஏற்கனவே செம்ம இனிப்பாக இருக்குது, ரொம்ப இனிப்பில். ஓகே, எனக்கு தேவையான ஒரு அளவுக்கான இனிப்பு அது இருக்குது. எல்லாருக்குமே பிடிக்கும். ரொம்ப இனிப்பு சாப்பிட்றவங்களுக்கு பிடிக்கும், கம்மியாக இனிப்பு சாப்பிட முடியும். அந்த அளவு சூப்பரான ஒரு இனிப்பில் இருக்குது. ஸோ இதோட கேட்சப் வச்சு சாப்பிட்டா இது இன்னும் எப்படி நல்லா இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க.
சொர்க்கத்தில் சாப்பிட்ற மாதிரி இருக்குது. வார்த்தையே கிடையாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. உண்மையிலேயே என்னை நினச்சி நானே பெருமைப்பட்டுக்கிற மாதிரி இருக்கு. அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. விட்டால் நான் சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன், அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. வீட்டில் கஷ்டப்பட்டவங்களுக்கும் வைக்கணும் இல்லையா? சாப்பிட்டு ஒவ்வொரு க்ரன்ச்சிலையுமே அந்த ஜூஸினஸ் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. சான்ஸே இல்லை, அல்டிமேட். அந்த போண்டா தாங்க, மற்றதெல்லாம் சும்மா தான். சூப்பராக இருக்குது. அந்த சிக்கனில் பர்ஃபெக்டாக மேக்னேட் ஆகி அந்த டேஸ்ட்டு பாருங்கள், எனக்கு திருப்பி சாப்பிட்ணுன்னு தோணுது. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குது. என்ன சொல்கிறேன்னு தெரியல, அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதுக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் 5க்கு 5 தாங்க. ஆனால் ஃபஸ்ட் கிளாஸுங்க, 6 கூட கொடுக்கலாம் 5க்கு. அவ்வளோ டாப் கிளாஸாக இருக்குது. என்னோடய குக்கிங்கில் இது வரைக்கும் நான் பண்ண குக்கிங்கில் இது என்ன ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு குக்கிங்னே நான் சொல்லுவேன். அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் புதுசாக வந்திருக்க நண்பர்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு அழுத்தி அது பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணி அது மேலே கால் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் இது போடுற இனோவேட்டிவான வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். மறக்காமல் ஒரு லைக்கையும் ஷேரையும் தட்டி விடுங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சிக்கனை வேறு எதுவோட சேர்த்து பண்ணலாம் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்னாலும் உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. கண்டிப்பாக அதுக்கான வீடியோ நான் ட்ரை பண்ணுறேன் போடுறதுக்கு. பாய். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம்.